அதிர்ச்சியோடு மொபைல் திரையை பார்த்தவன் தேவேந்திரன் சார் என்று தெரிந்ததும் உடனேயே அழைப்பை ஏற்றான். அந்த பெயரை பார்த்தவுடன் அவன் முகத்திலும் தானாக ஒரு மரியாதை வந்து அமர்ந்தது. அவன் அப்பாவின் நண்பன். பல வருடங்களாக அவனுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் அவர். விஷ்ணு மிகவும் மதிக்கும் மனிதர்களில் ஒருவரும் அவர்தான். சொல்லுங்க சார், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று அவன் சொல்ல, என்னப்பா விஷ்ணு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல வாழ்த்துக்கள். நேரில் வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். அதான் வர முடியலை, மன்னிச்சிக்கோ. பரவாயில்ல சார், நீங்கள் ஃபோன் பண்ணதே சந்தோஷம். ஆமாம், ஆனால் மண்டபத்தில் கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் உன்னை பற்றி கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் சரியாகிடுச்சா? விஷ்ணுவோ ஒரு கணம் அமைதியாக இருந்தான். இன்னும் கொஞ்சம் குழப்பமாக தான் சார் இருக்குது. வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் விஷ்ணு, ஆனால் அந்த குழப்பத்தில் எடுக்கிற முடிவு மட்டும் தப்பாக இருக்கக்கூடாது. நீ எப்போவுமே அவசரப்பட மாட்ட, அதே பொறுமையோடு இரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். சரி சார். இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணை பற்றி முழுசாக தெரியாமல் எந்த முடிவும் எடுக்காத. சில உண்மைகள் தாமதமாக தான் தெரியும், ஆனால் தெரிஞ்ச பிறகு வருத்தப்படுற நிலைமை வரக்கூடாது. தேவேந்திரனின் குரல் மிகவும் அக்கறையாக இருந்தது. தேங்க்ஸ் சார், உங்கள் வார்த்தை எனக்கு ரொம்ப தைரியம் கொடுக்குது. அதான் வேணும். சரி, வீட்டில் இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. நேரம் கிடைக்கும்போது நானே வந்து உன்னை பார்க்குறேன். கண்டிப்பாக சார். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. கைபேசியை மெதுவாக கீழே இறக்கிய விஷ்ணு முழுசா தெரியாமல் எந்த முடிவும் எடுக்காது என்ற தேவேந்திரனின் வார்த்தைகளை மனதிற்குள் மீண்டும் நினைத்து பார்த்தான். வைஷ்ணவியோ உள்ளே சென்று சிறிது நேரத்தில் வெளியே வந்தாள். விஷ்ணு அவளை பார்த்த அந்த நொடியே அவன் பார்வை அவளிடமிருந்து விலக மறுத்தது. அலமாரியிலிருந்து அவனே எடுத்து கொடுத்திருந்த வானவில் நிற புடவை அவள் மேனியில் இன்னும் அழகாக மிளர்ந்தது. இதுவரை அவளை பலமுறை பார்த்திருந்தாலும் இந்த நிமிடம் ஏனோ புதிதாக பார்ப்பது போல் அவன் விழிகள் அவள் அழகை இழந்தன. அதை உணர்ந்த வைஷ்ணவியோ அவன் பார்வையை தவிர்த்தபடி அமைதியாக நின்றாள். இருவரும் எதுவும் பேசாமல் காரில் ஏறினார்கள். பயணம் முழுவதும் அமைதியே நிலவியது. இறுதியில் நகரத்தின் சலசலப்பை விட்டு சற்று தள்ளி இருந்த அமைதியான கடற்கரைக்கு காரை நிறுத்தினான் விஷ்ணு. அலைகள் கரையை வருடியபடி ஓடிக்கொண்டிருக்க மெல்ல வீசிய கடற்காற்று அவர்கள் மனதில் இருந்த பாரத்தை கூட குறைக்க முயன்றது. சிறிது தூரம் நடந்த விஷ்ணு மெதுவாக அவள் அருகில் நின்றான். சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் என்னால் உனக்கு கஷ்டம் வந்திருக்கு. அது மட்டும் நல்லா புரியுது. அது என்னன்னு சொல்லு. முடிஞ்ச அளவு அதை சரி பண்ணுறேன். வைஷ்ணவி அவனை ஆழமாக பார்த்தாள். அப்போது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா? அந்த ஒரு கேள்வி அவனை அமைதியாக்கியது. அவன் மனதில் பதில் இருந்ததா இல்லையா என்று அவனுக்கே தெரியவில்லை. அது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையா, இல்லை அவளை இழந்து விடக்கூடாதென்ற பயமா? இரண்டில் எது அதிகம் என்பதை அவனால் பிரித்து கூட பார்க்க முடியவில்லை. அவனிடம் பதில் வராததை பார்த்த வைஷ்ணவி மெதுவாக பேசத் தொடங்கினாள். இங்கே பாருங்க விஷ்ணு, நான் ஒரு சில உண்மைகளை உங்ககிட்ட ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டிய கடமையில் இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க. இப்போ நான் எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொன்னாலும் அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது, நம்பவும் முடியாது. ஏன், உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படிப்பட்ட உண்மைகளை நம்ப மாட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அவள் குரல் நடுங்கியது. இருந்தாலும் வார்த்தைகளில் உறுதி மட்டும் குறையவில்லை. ஒரு கணம் மூச்சை இழுத்தவள் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை அடக்கி கொண்டாள். நான் உங்கள் வாழ்க்கையை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்கணும்னு இந்த வீட்டுக்கு வரலை. எல்லா உண்மையை நிரூபித்ததும் நானே என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவள் அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த நொடியே விஷ்ணுவின் இதயத்தில் ஏதோ உடைந்தது. அவ்வளோதானா? நமக்குள்ளே இருந்தது, இருக்க போகிறது எல்லாம் அவ்வளோதானா? நீ போயிட்டா என்னோடய வாழ்க்கை மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறியா? 4 மாதமாக பழகுனவ கூட வராத உரிமை இந்த 4 நாளில் உன்கிட்ட எனக்கு வந்துடுச்சு என்று சொல்ல வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. ஆனால் அந்த உணர்வுகள் இதயத்தை விட்டு உதடுகள் வரை வந்தும் கடைசி நொடியில் வார்த்தையாக வெளிவராமல் தொண்டை குழியை நின்று போனது. அவன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த அமைதிக்குள் அவனுக்கே இன்னும் புரியாத காதல் மெதுவாக வேரூன்றி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சரியாக விஷ்ணுவின் கைபேசி ஒலித்தது. திரையை பார்த்தவன் கங்கா என்று மின்னிய பெயரை ஒரு கணம் விரித்து பார்த்தான்.
அதை கவனித்த வைஷ்ணவி உதட்டில் மெல்லிய புன்னகையை வரவழைத்தபடி, என்ன சார், வருங்கால மனைவியா என்று கேட்க அந்த ஒரு வார்த்தை அவன் உள்ளுக்குள் எரிச்சலை கிளப்பியது. உன் வாயால் இனி அப்படி சொல்லாத என்று அவள் வாயிலேயே ஒரு குத்து விட வேண்டும் போல் கோபம் எழுந்தது. ஆனால் ஏனோ அதை வெளிக்காட்டவில்லை. எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்பி அழைப்பை ஏற்றான். அவன் திரும்பியதை பார்த்த வைஷ்ணவியோ மெதுவாக கடல் அலைகளை நோக்கி நடந்தாள். கரையை வருடி வந்த அலைகள் அவள் கால்களை நினைத்து கொண்டிருக்க சிறு குழந்தையைப் போல விளையாட ஆரம்பித்தாள். அதே நேரம் விஷ்ணு ஃபோனில், கங்கா, நான் முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ப்ளீஸ் விஷ்ணு, உன் கூட கொஞ்சம். நான் அப்புறம் கூட்டுறேன். அவ்வளவுதான். அவள் பேச்சை முழுமையாக கூட கேட்காமல் அழைப்பை துண்டித்தவனோ இதற்கு மேலும் அவள் தொடர்ந்து அழைப்பாள் என்று நினைத்து கைபேசியை அணைத்தே வைத்துவிட்டான். ஃபோனை பாக்கெட்டில் வைத்தவன் தலையை கோதிக்கொண்டே, ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டாலே இந்த நாட்டில் வாழ்கிறது கஷ்டம், உனக்கு 2 பொண்டாட்டி கேட்குதோ என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். அந்த நொடியே தன் வார்த்தையை கேட்டு தானே திகைத்தான். இல்லை, அப்படி இல்லை. ஆனால் ஏன் என் மனசு இவ பின்னாடியே போகுது? கங்கா கிட்ட எடுத்துக்கணும்னு தோணாத உரிமை ஏன் இவங்கிட்ட மட்டும் எடுத்துக்கணும்னு தோணுது? அந்த கேள்விக்கு அவனிடமே பதில் இல்லை. அதை யோசித்தபடியே அருகில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய படகில் ஏறி அமர்ந்தான். அப்போது அருகில் இருந்த நடுத்தர வயது மனிதர் ஒருவர் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக, சார், எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். விஷ்ணு புரியாமல் அவரை பார்த்தான். உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியுமாவா? உங்களை மறக்க முடியுமா சார்? விஷ்ணுவின் புருவம் சுருங்கியது. எப்படி தெரியும்? 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னோட ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தீங்க. விஷ்ணு உடனே நேராக அமர்ந்தான். நான் பார்த்தப்போ நீங்கள் இல்லையே, வேறு டாக்டர் தானே இருந்தார். நீங்கள் அட்மிட் ஆன டைமில் ராத்திரி டியூட்டியில் நான் தான் இருந்தேன் சார். ஹாஸ்பிட்டலில் தினமும் எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் உங்களை மட்டும் என்னால் மறக்க முடியலை. ஏன்? அதுக்கு காரணம் உங்கள் ஒய்ஃப் தான். உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். டாக்டர் சொன்னதை கேட்ட விஷ்ணுவோ அவர் கங்காவை தான் சொல்கிறார் என்று நினைத்து கொண்டான். அப்படியா என்று சிரித்தபடி எழுந்து, சரி சார், நான் கிளம்புறேன் என்றான் அவன். அப்போது அந்த டாக்டர் கடற்கரையில் அலைகளோடு குழந்தையைப் போல விளையாடி கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்துவிட்டு சிரித்தார். ரொம்ப தங்கமான பொண்ணு சார், பாருங்க, இப்போ கூட எப்படி குழந்த மாதிரி அலையில் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி இந்த உலகத்திலேயே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தைகள் விஷ்ணுவை மின்னல் தாக்கியது போல அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சார் என்று தடுமாறியவன், உங்களுக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா? தெரியுமே, அதானே சொன்னேன், உங்கள் ஒய்ஃப் உங்களை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு. விஷ்ணுவின் இதய துடிப்பு வேகமெடுத்தது. சார், நான் இப்போ நடக்கிறத பற்றி கேட்கல, 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை கேட்டேன். 4 மாதத்துக்கு முன்னாடியா? 4 மாதத்துக்கு முன்னாடியும் அவள் தானப்பா உனக்கு பொண்டாட்டி. என்ன, உங்கள் ஊரில் மாதம் மாதம் பொண்டாட்டியை மாற்றுவீங்களா? பகல்லையே சரக்கடிச்சிருக்கியா? சார், குடிப்பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க என்று அறிவுரை சொல்லியபடியே அங்கிருந்து எழும்பி நகர்ந்தார் அவர். டாக்டர் சென்று விட்டார். ஆனால் விஷ்ணு மட்டும் அங்கேயே சிலை போல் நின்றிருந்தான். ஏற்கனவே மனதை உலுக்கியிருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்த அவனுக்குள் இப்போது இன்னொரு புதிய மர்மம் வந்து விழுந்திருந்தது. 4 மாதத்துக்கு முன்னாடியே இவ என்னோட பொண்டாட்டியா என்ற அந்த ஒரு கேள்வியை அவன் மனதை முழுவதும் ஆக்கிரமித்து விட்டது. அதே வேளையில் சென்னை அலுவலகத்தில் அசோக் அமைதியாக தனது அறையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் முன் கோப்புகள் குவிந்து கிடந்தாலும் அவன் பார்வை அதில் இல்லை. மெதுவாக முக்கியமான கோப்பை எடுத்தவன் அதிலிருந்து சில பக்கங்களை மாற்றி வைத்துவிட்டு வேறு ஒரு பழைய கோப்பில் இருந்த சில ஆவணங்களை அதற்குள் நுழைத்தான். அதை முடித்தவனோ எதுவுமே நடக்காதது போல மீண்டும் கோப்பை மூடி அலமாரியில் வைத்து விட்டான். விஷ்ணுவின் மனதில் சந்தேகத்தின் விதை விழுந்துவிட்டது. அசோக்கின் கைகளிலோ பழிவாங்கும் சிறு விதை மண்ணை உடைத்து முளைக்க ஆரம்பித்து விட்டது. ஒன்று உண்மையை தேடி வேரூற்றி கொண்டிருந்தது, மற்றொன்று அழிவை நோக்கி கிளைகளை விரித்து கொண்டிருந்தது. இதில் எது முதலில் விருட்சமாக மாறப்போகின்றது? உண்மையின் மரமா, பழிவாங்கும் விஷமரமா? காலம் மட்டுமே அதற்கு பதில் சொல்ல போகிறது. இப்போது கடற்கரையில் வீசிய காற்று அவனுக்கு ஏதோ ஒரு செய்தியை சுமந்து வந்தது போல் இருந்தது. இதுவரை புரியாமல் இருந்த பல உணர்வுகளுக்கு அந்த அமைதி மெதுவாக பதில் சொல்ல ஆரம்பித்தது. நிச்சயமாக வைஷ்ணவியுடன் இருந்த அந்த பிணைப்பு வெறும் பிரம்மை அல்ல. பல ஜென்மங்களாக அவளுடன் வாழ்ந்துவிட்டு மீண்டும் அவளை தேடி வந்த ஒரு ஏக்கமோ என்று அவன் மனம் கேள்வி கேட்க ஆரம்பித்தது.
அவனது நினைவுகள் தானாகவே 4 மாதங்களுக்கு முன்னடந்த இரவை நோக்கி ஓடின. குடிபோதையில் தன்னையும் அறியாமல் கிடந்தான். உடை முழுவதும் அழுக்காகி தன்னையே வெறுக்கும் அளவிற்கு இருந்த அந்த நிலையில் யாரும் அருகில் கூட வர விரும்பாத நேரத்தில் தன்னை தாங்கி தன் உடையையும் உடலையும் சுத்தம் செய்து ஒரு குழந்தையைப் போல கவனித்தது உண்மையில் கங்காவா, இல்லை வைஷ்ணவியா? அந்த இரவு முழுவதும் தன் அருகிலிருந்து நெற்றியை வருடி ஒரு தாயின் அரவணைப்போடு தன்னை பார்த்து கொண்டது யார்? அந்த மென்மையான தொடுதல், அந்த அக்கறை, அந்த பாசம் இன்று வைஷ்ணவி அருகில் இருக்கும்போது மட்டும் ஏன் மீண்டும் மனதில் தோன்றுகின்றது? அவன் தங்கி இருந்த அறையை எந்த அளவிற்கு நாசமாக்கினான் என்பது அவனுக்கே தெரியும். அந்த அறையை சுத்தம் செய்வதற்கே பலர் முகம் சுளித்திருப்பார்கள். ஆனால் ஒரு நொடி கூட அருவருப்பு காட்டாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாவற்றையும் பொறுமையாக செய்து முடித்திருந்த அந்த பெண் ஒருவேளை வைஷ்ணவி தானா? அப்படியென்றால் அன்றைய இரவிற்கு பிறகு வைஷ்ணவி எங்கே போனாள்? கங்கா எப்படி அவளிடத்தில் வந்தாள்? அதைவிட முக்கியமாக கங்கா எதற்காக அந்த இரவு முழுவதும் தன்னுடன் இருந்ததாக பொய் சொன்னாள்? ஒவ்வொரு கேள்வியும் அடுத்த கேள்வியை பிறப்பித்தது. யார் நிஜம், யார் நிழல்? யார் உண்மையை மறைக்கிறார்கள், யார் உண்மையை நிரூபிக்க போராடுகிறார்கள்? எதுவும் புரியாமல் அவன் மனம் இரண்டாக பிளந்து விடுவது போல தவித்து கொண்டிருந்தது. கடற்கரையில் வீசிய காற்று அவனது சிந்தனைகளை புரட்டி போட்டது. சில நொடிகள் கண்களை மூடி அமைதியாக நின்றவன் அடுத்த நொடியே வேகமாக கண்களை திறந்தான். இல்லை, நிச்சயமாக 4 மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துக்கிட்டது வைஷ்ணவி தான் என்று அவன் மனம் உறுதியாக சொன்னது. திருமணத்தன்று குடிபோதையில் இருந்தபோதும் தன் அருகில் அமர்ந்து கை கால்களை மெதுவாக தடவிவிட்ட அந்த நொடிகள் அவன் கண்மண் மின்னின. அந்த தொடுதலை அவன் இதயம் ஏற்கனவே எங்கோ உணர்ந்திருந்தது. அதே உணர்வு, அதே நிம்மதி, அதே பாதுகாப்பு. ஆமாம், இதுக்கு முன்னாடியே இந்த உணர்வு எனக்கு வந்துச்சு. அப்போ அதை பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் இப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து புரிய ஆரம்பிக்குது. கங்கா எத்தனை முறை தன்னை நெருங்க முயற்சித்தாள். தன் அருகில் நிற்க காரணம் தேடினாள். ஆனால் ஒரு முறை கூட அவன் இதயம் இப்படி துடித்ததில்லை. அவள் மீது காதல் என்ற உணர்வு ஒரு நொடி கூட பிறந்ததில்லை. ஆனால் வைஷ்ணவி, அவள் அருகில் வரும் ஒவ்வொரு முறையும் அவளது தொடுதல் ஏனோ பல வருடங்களாக தனக்கு சொந்தமான ஒரு உயிரின் தொடுதல் போலவே இருந்தது. அவளை பார்க்கும்போதெல்லாம் காரணமே இல்லாமல் மனம் அமைதியடைந்தது. அவள் அழும்போது இதயம் வலித்தது. அவள் காணாமல் போன நிமிடங்களில் உயிரே கையில் இல்லாதது போல தவித்தான். அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். இல்லை, ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. யாரோ என்னை ஏமாத்திருக்காங்க. யார் உண்மை, யார் பொய், இதை நான் கண்டுபிடிக்கிறேன். எந்த உண்மையாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சே தீர்வேன் என்று உறுதியாக சபதம் எடுத்தான். வைஷ்ணவியை பார்த்தபடியே, வைஷு, வீட்டுக்கு போகலாமா என்று விஷ்ணு மெதுவாக கேட்டான். அந்த ஒரு வார்த்தை வைஷ்ணவியின் இதயத்தை ஒரு நொடி துடிக்க மறக்க வைத்தது. முதல் நாள் அவள் பெயரை கூட சொல்ல விருப்பமில்லாமல் ஏ பொண்ணு என்று தான் அழைத்தான். 2வது நாளில் வைஷ்ணவி என்று தயக்கத்தோடு பெயரை உச்சரிக்க ஆரம்பித்தான். இன்று 3வது நாள் உரிமையோடு வைஷு என்று அழைத்தது அவளுக்கு இதயம் நின்று மீண்டும் துடித்தது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அவனை சில நொடிகள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளோ அந்த அழைப்பில் இருந்த உரிமையை ரசிக்கலாமா, இல்லை மனதை அடக்கிக் கொள்ளலாமா என்று தெரியாமல் தவித்தாள். இறுதியில் எதுவும் பேசாமல் போகலாம் என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள். சரி வா என்று சொல்லிவிட்டு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் போய் தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறேன் என்று அவளுக்கு முன்பாகவே வேகமாக காரை நோக்கி நடந்தான். காருக்குள் ஏறியதும் யாருக்கும் தெரியாமல் தண்ணீர் பாட்டிலை எடுத்து பின்னிருக்கையில் இருந்த சீட் முழுவதும் நன்றாக நினைத்து விட்டான். அடுத்த நொடியே எதுவும் நடக்காதது போல அமைதியாக அமர்ந்து கொண்டான். சில நிமிடங்களில் வைஷ்ணவியும் வந்து காரின் கதவை திறந்து பின்னிருக்கையில் அமரப்போனாள். அப்போது விஷ்ணு, அச்சச்சோ, தெரியாமல் தண்ணி எல்லாம் பின்னாடி கொட்டிடுச்சு என்று அப்பாவியாக சொல்ல வைஷ்ணவி அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று அவள் சொல்ல முயன்றதும், அட அதெல்லாம் வேணாம், முன்னாடி சீட்லேயே உட்காந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று இயல்பாக சொன்னான். மனதிற்குள் 1000 பூக்கள் மலர்ந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக முன்னிருக்கையில் வந்து அமர்ந்தாள் அவள். கார் மெதுவாக சாலையை நோக்கி நகர ஆரம்பித்தது. சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே அமைதியே பயணித்தது. அந்த அமைதிக்குள் கூட இருவரின் இதயங்களோ 1000 வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தன. காரை ஓட்டிக்கொண்டிருந்த விஷ்ணு ஒரு நொடி தயங்கினான். பிறகு மெதுவாக தனது இடது கையை நீட்டி வைஷ்ணவியின் கையை பற்றி கொண்டான். அவள் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா என்று மென்மையாக கேட்டான். வைஷ்ணவி எதுவும் பேசவில்லை. ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் அவள் உதட்டில் மலர்ந்தது. அடுத்த நொடியே அவனது கையை மெதுவாக விலக்கி வைத்தாள். அந்த சிறிய விலகல் கூட விஷ்ணுவின் மனதை ஏனோ காயப்படுத்தியது. ஒரு நொடி அவன் முகம் வாடியது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மீண்டும் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்து கொண்டான். பரவாயில்ல,
நீ சொல்ல வேண்டாம், ஆனால் எல்லா உண்மையை நானே கண்டுபிடிப்பேன் என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டபடியே காரை முன்னோக்கி செலுத்தினான். அதே நேரத்தில் சென்னையில் விஷ்ணுவின் அலுவலகம் முழுவதும் பரபரப்பாக இருந்தது. ஊழியர்கள் யாரும் தங்களது வேலையில் கவனம் செலுத்தவில்லை. அங்குமிங்கும் ஓடிக்கொண்டும் பதற்றமாக பேசிக்கொண்டும் இருந்தனர். அதை கவனித்த அசோக் தனது அறையிலிருந்து மெதுவாக வெளியே வந்தான். என்ன நடக்குது? எதுக்காக இங்கே எல்லாரும் இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? வேலை நேரத்தில் வேலையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கடுமையாக கேட்டான். அதற்கு ஒரு ஊழியர் பதற்றமாக, சார், டாய்லெட் க்ளீன் பண்ண வந்த பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க என்று சொல்ல, என்னது, மயங்கி விழுந்துட்டாங்களா? முகத்தில் கொஞ்சம் தண்ணி தெளித்து எழுப்பாமல் இப்படி எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கீங்க என்று கோபமாக கேட்க, உடனே இன்னொருவர், அது சார், டாய்லெட் க்ளீன் பண்ணுற பொண்ணு, நாம் எப்படி நம்ம கையால் தொட்டு தூக்க முடியும் என்று இழுக்க, அவ்வளவுதான். அசோக்கின் பார்வை அவன் மீது கூர்மையாக பாய்ந்தது. மனுஷங்களோட நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணால் அவங்க மனுஷங்க இல்லையா? அவங்க தினமும் இந்த இடத்த சுத்தம் பண்ணலைன்னா இந்த ஆஃபீஸில் ஒரு நிமிஷம் கூட உங்களால் நிற்க முடியாது. வேலையை பார்த்து ஒரு மனுஷனோட மதிப்பை எடை போடுற அளவுக்கு மனசாட்சி என செத்து போச்சா என்று கடிந்து கொண்டவனோ வேகமாக முன்னோக்கி நடந்தான். டாய்லெட் கழுவும் பெண் என்று சொன்னதும் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியாக இருப்பார் என்று அவன் மனதில் தோன்றியது. ஆனால் தரையில் மயங்கி கிடந்த அந்த பெண்ணின் முகத்தை பார்த்த அடுத்த நொடியே அசோக்கின் கால்கள் அப்படியே நின்றுவிட்டன. அவனது கண்கள் அதிர்ச்சியில் எரிந்தன. அதே நேரத்தில் தரையில் மயங்கி கிடந்த அந்த பெண்ணை பார்த்த அசோக் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்தான். அவள் ஒரு சாதாரண இளம்பெண் அல்ல, ஒரு அழகு பதுமை. அவளது முகத்தில் மறைக்க முடியாத ஒரு இயற்கை அழகு இருந்தது. ஆனால் அந்த அழகை முழுவதும் மறைக்கும் விதமாக பழைய மங்கிய துணிகளே அவளது உடையாக இருந்தன. பல நாட்களாக சரியாக சாப்பிடாதது போல கன்னங்கள் ஒட்டி போயிருந்தன. அசோக் வேகமாக அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து முகத்தில் மெதுவாக தண்ணீர் தெளித்தான். ஆனால் எந்த அசைவும் இல்லை. ஏய், கண்ணத்தர என்று மெதுவாக அழைத்தபடியே அவளை தூக்க முயன்றான். அதே நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு கை அவனை மெதுவாக தடுத்தது. திரும்பி பார்த்தான். அங்கே அந்த அலுவலகத்தில் கழிவறைகளை சுத்தம் செய்யும் பரமேஸ்வரி நின்று கொண்டிருந்தார். பதற்றத்தில் அவரது கண்கள் கலங்கி இருந்தன. தம்பி, மன்னிச்சிடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு என்னோட பொண்ணை வேலைக்கு வர சொன்னேன். ரொம்ப நேரமாக அந்த கெமிக்கல் வாசத்தில் வேலை செஞ்சதுனால மயங்கிட்டான்னு நினைக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லைம்மா, விடுங்க, முதல்ல அவளை கவனிக்கணும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவளை தூக்க முனைந்தான். பரமேஸ்வரி அவசரமாக தடுத்தார். ஐயோ தம்பி, வேண்டாம் தம்பி, வேண்டாம், உங்களை மாதிரி பெரிய இடத்த ஆளுங்க எங்களை தொடக்கூடாது என்று தயக்கத்துடன் சொன்னார். அசோக் அவரை அமைதியாக ஒரு நொடி பார்த்தான். ஏன், தொட்டா என் மேலே உங்கள் அழுக்கு ஒட்டிடுமா, இல்லை என் மேலே இருக்கிற அழுக்கு உங்கள் மேலே ஒட்டிடுமா என்று மெதுவாக கேட்டவன் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு, வழியை விடுங்கம்மா என்று சொல்லிவிட்டு அடுத்த நொடியே மயங்கி கிடந்த அந்த பெண்ணை இரு கைகளிலும் பத்திரமாக தூக்கி கொண்டவன் நேராக தனது அறையை நோக்கி வேகமாக நடந்தான். அலுவலகத்தில் பரபரப்பு உச்சத்தில் ஓடிக்கொண்டிருக்க மறுபுறம் கடற்கரையில் இருந்து விஷ்ணுவும் வைஷ்ணவியும் காரில் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் இடையே வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் சொல்லப்படாத 1000 உணர்வுகள் பயணித்து கொண்டிருந்தன. கார் சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று விஷ்ணுவுக்கு தொண்டை வறண்டு கடுமையாக இருமல் வந்தது. எதிர்பார்க்காத அந்த இருமலில் அவன் தொடர்ந்து இருமிக் கொண்டே இருக்க வைஷ்ணவியோ பதறி போனாள். ஏற்கனவே காரில் இருந்த தண்ணீர் முழுவதும் சிந்திவிட்டதால் குடிக்க எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம் என்று சொன்னவளோ கார் நின்றவுடன் வேகமாக இறங்கி அருகிலிருந்த சிறிய கடைக்குள் ஓடினாள். ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி மூடியை திறந்தபடியே மூச்சு வாங்காமல் மீண்டும் காரை நோக்கி ஓடி வந்து, முதல்ல இதை குடிங்க என்று நேராக அவனை குடிக்க வைத்தாள். அவசரத்தில் பாட்டிலில் இருந்து கொஞ்சம் தண்ணீர் அவன் சட்டையின் மீது சிந்தியது. அதை பார்த்ததும் யோசிக்க கூட இல்லை. தன் துணியை எடுத்து அவன் சட்டையை மெதுவாக துடைத்து விட்டாள். அவள் முகத்தில் இருந்த பதற்றம் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தை அப்படியே வெளிப்படுத்தியது. அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு மெதுவாக சிரித்தான். உனக்கு என் மேலே ரொம்ப பாசம் இல்லை? வைஷ்ணவியோ உடனே கையை எடுத்துவிட்டு அவனை பார்த்து சிரித்தாள். பாசமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கீழே விழ போனப்போ நீங்கள் எப்படி யார் விழுந்தாலும் தாங்கி பிடிப்பேன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன். இது மனிதாபிமானம் மட்டும்தான். அவள் அத்தனை சாதாரணமாக சொல்லிவிட விஷ்ணு சிரித்த முகத்தோடு தலையை மட்டும் குனிந்தான். ஏதோ சொல்ல வந்தவன் சொல்லாமலேயே விட்டுவிட்டான். சில நிமிடங்கள் அமைதியாக கார் பயணம் தொடர்ந்தது. திடீரென்று சாலையோர டீக்கடையின் முன் நின்றிருந்த ஒரு வயதான தாத்தா தொடர்ந்து இருமிக் கொண்டிருப்பதை பார்த்த விஷ்ணு
சட்டென்று பிரேக் அடித்து காரை நிறுத்தினான். என்னவென்று புரியாமல் வைஷ்ணவி அவனை பார்த்தாள். மனிதாபிமானம் என்று மட்டும் சொன்னான் அவன். என்ன மனிதாபிமானம் என்று புரியாமல் கேட்க தூரத்தில் நின்றிருந்த தாத்தாவை கை காட்டியவன், அங்கே பாரு, தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருமுறாரு. சீக்கிரம் ஓடி போய் தண்ணி கொடுத்து சட்டையெல்லாம் தொடச்சி ஹெல்ப் பண்ணிட்டு வா என்று சொல்ல வைஷ்ணவியோ அவனை விழித்து பார்த்தாள். என்ன பார்க்குற? நீ தானே சொன்ன யார் இருந்தாலும் இப்படி தான் செய்வேன்னு. பாரு, அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா. அது யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி என்று அவள் தயக்கமாக கேட்க விஷ்ணு உடனே புருவத்தை உயர்த்தினான். அப்போது நீ என் மேலே உள்ள உரிமையில் தான் அப்படி பண்ணியா? அவளோ உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். எனக்கு உங்கள் மேலே உரிமையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்க. அவரை பாருங்க, தூரத்தில் இருக்காரு. ஓ அப்படியா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க மேடம். நான் வேணா காரை அவர் பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தட்டுமா? வைஷ்ணவியோ அவனை முறைத்து கொண்டே, உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சவர், அதனால் ஹெல்ப் பண்ணு, போதுமா? இதுக்கு மேலே எதுவும் கேட்காதுங்க, வண்டியை எடுங்க. விஷ்ணுவோ சிரித்தபடியே காரை மீண்டும் கிளப்பினான். காரை ஓட்டி கொண்டிருந்தாலும் மனதிற்குள் மட்டும் வேறு கதை ஓடிக்கொண்டிருந்தது. பொண்ணுங்கனாலே சரியான ஈகோ பிடிச்சவங்க தான். ஆமாம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்கள் பொண்டாட்டிங்கிற உரிமையில் தான் செஞ்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னவாம்? அன்னைக்கு வாய்க்குள்ளேயே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்துனான். இப்போ அதே வார்த்தையை அவள் வாயால் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்கிறாளா பாரு, ஈகோ பிடிச்சவ என்று மனதிற்குள் அவனே சிரித்து கொண்டான். சிறிது நேரத்தில் கார் வீட்டின் வாசலை அடைந்தது. இருவரும் காரில் இருந்து இறங்கினார்கள். ஏனோ அன்று அந்த வீடு விஷ்ணுவுக்கே புதிதாக தோன்றியது. இதே வீட்டில் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்தவன். ஆனால் இன்று மட்டும் புதிதாக மனம் முடித்து மனைவியுடன் முதல் முறையாக வீட்டிற்குள் நுழையும் கணவன் போல ஒரு வித்தியாசமான உணர்வு அவன் மனதிற்குள் முளைத்தது. வீட்டு வாசலை நெருங்கியதும் யோசிக்காமல் அவன் மெதுவாக அவள் கையை பிடித்துக்கொண்டு வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தான். அதிர்ச்சியடைந்த வைஷ்ணவியோ உடனே அவனை திரும்பி பார்த்தாள். விஷ்ணுவோ ஒரு நொடி தடுமாறியவன் போல, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதான் கையை பிடிச்சிட்டேன், சாரி என்று அவசரமாக சொல்லிவிட்டு கையை விட்டான். வைஷ்ணவியோ எதுவும் பேசவில்லை. ஆனால் மனதிற்குள் மட்டும் சிரித்து கொண்டாள். கையை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, பிடிச்சேன்னு சொன்னதான் என்னவாம்? இந்த ஆம்பளைங்களே இப்படி தான். அன்பு இருந்தால் அதை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவாங்க. அந்த பூட்டை திறந்தா உலகமே அழிஞ்சு போயிடுமா என்ன என்று நினைத்தபடியே மெதுவாக சென்று நாற்காலியில் அமர்ந்தாள். இருவருமே எதையும் சொல்லவில்லை. ஆனால் சொல்லப்படாத அந்த சிறு சிறு தருணங்களே அவர்களுக்கு தெரியாமல் ஒரு அழகான உறவை மெதுவாக கட்டிக்கொண்டிருந்தது. ஆடிட்டிங்கில் வைக்க வேண்டிய முக்கியமான ஃபைல் ஒன்று மிஸ் ஆகுது. நான் மேலே ரூமுக்கு போய் அதை தேட போகிறேன் என்று சொல்லிவிட்டு விஷ்ணு மாடிக்கு சென்றான். அந்த நேரத்தில் ஹாலில் இருந்த வைஷ்ணவியின் அலைபேசி சினுங்கியது. திரையில் மின்னிய பெயரை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு பதற்றம் தோன்றியது. சுற்றிலும் யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு முறை பார்வையை சுழற்றியவள் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக வீட்டின் பின்புறம் மறைவான இடத்திற்கு நடந்து சென்றாள். அதன் பிறகு அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்க மேடம் என்று மெதுவாக பேசினாள். மறுமுனையில் பரமேஸ்வரியின் குரல் கேட்டது. நான் பரமேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் கவனிக்க சொன்ன அந்த அசோக் நீங்கள் சொன்ன மாதிரி தப்பான ஆளாக எனக்கு தெரியலை மேடம். இன்னைக்கு ஏஞ்சல் பாத்ரூமில் மயக்கி விழுந்துட்டா. அந்த ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண முன்வரலை. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அசோக் தான் அவள் அழுக்காக இருக்கான்னு கூட பார்க்காம உடனே தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணார். மயக்கம் தெளிகிற வரைக்கும் எல்லா உதவியும் பண்ணார். கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டார். எனக்கு என்னவோ அவரை பார்த்தா ரொம்ப நல்லவராக தான் தோணுது மேடம் என்று சொல்ல வைஷ்ணவியோ உடனே சுற்றிலும் மீண்டும் ஒரு முறை பார்த்தாள். யாரும் அருகில் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தாள். இங்கே பாருங்க, பொண்ணுன்னா பேய் கூட இறங்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ஒரு சில ஆம்பளைங்க பிச்சை எடுக்கிற பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. சாரி, நான் எல்லா ஆம்பளைங்களையும் தப்பாக சொல்லலை, ஒரு சில பேரை தான் சொல்கிறேன். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அவரை நல்லவர்னு முடிவு பண்ணிடாதுங்க. நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து நான் கொடுத்த வேலையை கவனிச்சுக்கிட்டே இருங்க. வேறு எந்த முடிவுக்கும் இப்போ வர வேண்டாம் என்று தெளிவாக கூறினாள் வைஷ்ணவி. சரிங்க மேடம், நான் கவனமாக இருக்கேன் என்று பதிலளித்துவிட்டு அழைப்பை துண்டித்தார் பரமேஸ்வரி. அலைபேசியை மெதுவாக கீழே இறக்கிய வைஷ்ணவி ஒரு பெருமூச்சு விட்டாள். அசோக் நல்லவனா இல்லை நல்லவன் மாதிரி நடிக்கிறானா? அதுக்கான பதில் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை என்று நினைத்தவள் எதுவும் நடக்காதது போல அமைதியாக வீட்டிற்குள் நடந்து சென்றாள். மேல் மாடிக்கு சென்ற விஷ்ணுவோ அங்கிருந்த பழைய நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அவன் உதடுகளில் இன்னும் ஒரு புன்னகை இருந்தது. கொல்லி,
4 மாதமாக என் கூடவே இருந்திருக்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் உங்களை காப்பாற்றினேன், நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு வேலைக்காரியா என் ஆஃபீஸுக்கே வந்திருக்கியா? இரு, உன் வாயாலேயே மறுபடியும் அதை நான் சொல்ல வைக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் தன்னையும் அறியாமல் சிரித்தான். அந்த நேரத்தில் மாடிக்கு வந்த விஷயம் நினைவிற்கு வரவே, அடடா, அந்த பழைய ஃபைல் எங்கே போச்சு என்று முணுமுணுத்து கொண்டு எழுந்தவன் மாடியிலிருந்து இரும்பு ரேக்கை நோக்கி நடந்தான். பல வருடங்களாக பயன்படுத்தாத சில கோப்புகள் மேல்தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கையை மேலே நீட்டி ஒரு ஃபைலை இழுத்தான். ஆனால் அதனுடன் பின்னால் சிக்கியிருந்த பழைய பிளாஸ்டிக் கவரும் சரசரவென்று கீழே விழுந்தது. அதிலிருந்த சில பழைய நாளிதழ்கள், புகைப்படங்கள், விழா அழைப்புதல்கள் என அனைத்தும் தரையில் சிதறின. ச்சே, இப்போ தான் இதெல்லாம் கீழே விழணுமா என்று சலித்து கொண்டவனோ குனிந்து அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்க ஆரம்பித்தான். கடைசியாக மடிந்து கிடந்த ஒரு பழைய நாளிதழை எடுத்தான். அதை மடித்து வைக்க முயன்றபோது அதிலிருந்த ஒரு புகைப்படம் அவன் பார்வையை ஈர்த்தது. அவன் கைகள் அப்படியே நின்றுவிட்டன. மெதுவாக அந்த நாளிதழை முழுவதும் விரித்து பார்த்தான். கோயம்புத்தூரில் பிரபல தனியார் கல்லூரியில் ஆண்டு விழா, கல்லூரியின் தாளாளர் திரு விஷ்ணு தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது என்ற தலைப்பு அவன் கண்களில் பட்டது. இது என் காலேஜ் ஃபங்க்ஷனில் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே கீழே இருந்த புகைப்படத்தை பார்த்தான். அடுத்த நொடியே அவனது இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது. அந்த நாளிதழ் விஷ்ணுவின் இதயத்தில் ஒரு வெடிகுண்டாக வெடித்திருந்தது. புகைப்படத்தில் மேடையின் நடுவில் அவன் நின்றிருந்தான். வரவேற்பு நிகழ்ச்சிக்காக ஒரு இளம்பெண் புன்னகையுடன் அவன் கழுத்தில் மலர் மாலையை அணிவித்து கொண்டிருந்தாள். முதலில் அந்த முகம் அவனுக்கு நம்ப முடியாததாக தோன்றியது. மீண்டும் உற்று பார்த்தான், மறுபடியும் பார்த்தான். அந்த முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆம், அது வைஷ்ணவி. ஒரு கணம் அவன் கையில் இருந்த நாளிதழ் கீழே நழுவியது. இது இது எப்படி இப்படி நடக்கும் என்று அவன் உதடுகள் தானாகவே முணுமுணுத்தன. அப்படின்னா 4 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து மட்டும் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடியே அவ என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாளா? யோசனையில் ஆழ்ந்தான் விஷ்ணு.